ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு சித்தர். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது வந்து பால்கோவா. இது வந்து ஸ்வீட்டு அழகாக பண்ண போகிறோம். முடியறதுனால நல்லா இல்லை. பால்கோவா இப்போ இருக்கிறது நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். சூப்பராக இருக்கும். பால்கோவா தான் பண்ண போகிறோம். இப்போ வந்து பால்கோவா பண்ணுறது வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ்வில் வந்து பாலை வந்து வச்சாச்சு. பால் 1 லிட்டர் பால் வந்து ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து பால் நல்லா கொதிச்சு சுண்டி வரணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பால் வந்து நல்லா சுண்டி வரணும். இப்போ வந்து கலக்கிட்டே இருக்கணும். கலக்கலைன்னா வந்து அடி பிடிச்சிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெமனை பாதியை அறுத்து லைட்டாக புழிஞ்சுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நல்லா வந்து பொங்கிட்டு இருக்குது. அப்படியே கெடுத்தால வந்தாலே அனல் வந்து பறக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பால் வந்து சுண்டி வந்துடுச்சு. அந்த சைடில் இருக்கிற பாலாடையெல்லாம் வந்து இப்படி எடுத்து விடணும். பார்த்தீங்கன்னா பால் வந்து சுண்டி வந்துருச்சு. இப்போ வந்து இடித்து வைக்க ஏலக்காவை எடுத்து போட்டுடலாம். போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்துருக்கு நம்ம வந்து சர்க்கரை வந்து போட போகிறோம். 1 கப் சர்க்கரை வந்து நம்ம வந்து போட போகிறோம். இவ்வளோதான் போடணும் சர்க்கரை. வந்து சர்க்கரை வந்து போட்டுக்கிட்டு வந்து நெய் வந்து 4 ஸ்பூன் ஊற்றிக்கணும். உங்களுக்கு தேவையானாலும் ஊற்றிக்கோங்க. நான் 4 ஸ்பூன் ஊற்றுறேன். 4 ஸ்பூன் மீதாச்சு. வந்து கடைசியாக இந்த முந்திரியும் திராட்சையும் வந்து ஆட் பண்ணிக்கணும். வந்து பார்த்தீங்கன்னா பால்கோவா வந்து ஃபைனலாக ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன். இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பால்கோவா வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து சாப்பிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். முன்ன வந்து மீன் மேக்கர் செஞ்சோம், அதோட இது வந்து நல்லா இருக்குது. ஃபைனலாக வந்தது இந்த பால்கோவா தான். இப்போ வந்து நீங்கள் செஞ்சுட்டு சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.